வணக்கம். குமுதாஸ் சிவகுமார். லெசன் 24ல் பிரம்மமுடி கோலம் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு 10 கோலம் போட்டிருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 11வது கோலம் போட போகிறோம். அந்த 10 கோலம் பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை வேணால் பார்த்துக்கோங்க. லெசன் 37ல் இதேமாரி கோலம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடக்கூடிய கோலத்தை ஜாயின்ஸோடு வரும். அதுவும் 11 கோலம் போட்டிருக்கோம். அதோடைய ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோலத்தில் 9 புள்ளி கோலம் அது எப்படி போடுறது அப்படிங்கிறத இன்றைக்கி போட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கோலம் எல்லா புள்ளிலையும் எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு தடவை முன்னாடி பார்த்துருவோம். இன்றைக்கி இந்த கோலம் தான் போட போகிறோம். 9 புள்ளி 1ல் நிறுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த புள்ளி வரிசை. இதுதான் ஃபஸ்ட்டு கோலம். இந்த கோலத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது இங்கே ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, எல்லா புள்ளியும் கவர் பண்ணி கையெடுக்காமல் இதே லேயர்த்தை முடியும். இதை தான் பிரம்மமுடி கோலம் அல்லது ஒரு கோட்டு கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோலம் இன்றைக்கி போட்டு பார்ப்போம். 9 புள்ளியில் இன்னொரு 4 புள்ளி ஆட் பண்ணி 13 புள்ளியில் போடக்கூடிய கோலம் இது அடுத்த கிளாஸில் நம்ம போட்டு பார்ப்போம். இது இன்னொரு 4 புள்ளி ஆட் பண்ணி 17 புள்ளியில் போட்ட கோலம். இதை பார்த்தா தெரியும், ஒவ்வொரு 4 புள்ளிக்கும் இந்த டிசைன் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் அந்த குக்கி ஒரு சைடாக வரும், இதெல்லாம் பாருங்கள் ஒரே சைடாக வருது. இது 21 புள்ளி கோலம். இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு பாருங்கள். இது 25 புள்ளியில் போடக்கூடிய கோலம். இதை தவிர நீங்கள் இன்னொரு 4 புள்ளி ஆட் பண்ணி இன்னும் பெரிய பெரிய கோலங்களாம் போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இதை பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போட்டலாம். முதல்ல 9 புள்ளி கோலம், அடுத்தது 13 புள்ளி கோலம், இது ரெண்டையும் தரவாக போட்டுட்டிங்கன்னா அந்த லைன்லாம் எப்படி எந்த ஃபார்மில் போகுது அப்படின்னு புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நடுவில் அந்த பாக்ஸ் தான் ஃபார்ம் ஆகும், ஓரத்தில் இருக்கிறது தான் டிசைன். அதனால் நம்ம பெரிய கோலம் போடும்போது ஒரே மாதிரி தான் வரும், ரொம்ப ஈஸியாக போடலாம். இன்றைக்கி 9 புள்ளி கோலத்தை போட்டு பார்ப்போம். 9 புள்ளி 1ல் நிறுத்துகிற மாதிரி நேர் புள்ளி வச்சுருக்கேன். இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டாக இந்த புள்ளி இப்போ எந்த புள்ளின்னு பார்த்துக்கோங்க. இது 3வது வரிசையில் இந்த புள்ளியில் பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி அங்கே கொக்கி ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். இந்த 2 புள்ளியில் ஒரு முடிச்சு, மறுபடியும் இந்த சைடு ஒரு கொக்கி, இங்கே பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடணும். மேலே போய் இந்த புள்ளியில் சுழிக்கிறோம். மறுபடியும் அதேமாரி தான் டிசைன். இதை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இது பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ஃபார்மில் ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக தான் வருது. இது ஒரு 4 சைடும் இப்போ ஆரம்பித்த இடத்துலே முடிஞ்சிடுது. ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 தடவை போட்டிங்கன்னா அந்த லைன் எப்படி போகுதுங்கிறது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த கிளாஸில் இதே கோலத்தில் இன்னொரு 4 புள்ளி ஆட் பண்ணி 13 புள்ளியில் இந்த கோலத்தை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம்.